ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அவரைக்காய் தொக்கு வைக்க போகிறேன். இன்றைக்கி அவரைக்காய் தொக்கு, சாதம், முட்டை அவியல். சரிங்களா? இதில் எண்ணெய் ஊற்றினு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கணும். இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பு, அரை ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் மல்லிப்பு, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இப்போது அப்படியே கிளறி விட்டுட்டு இந்த பக்கம் சாப்பாடு வேகுது. மூடி போட்டு சிம்மில் வச்சுருவோம். ஒரு 5-10 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி கோழியும் மசிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவரைக்காய், நம்ம என்ன காய் வச்சுருந்தோம் அதை போட்டு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய், கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு செய்யணும். நிறைய போட்டு யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், பல நோயிலிருந்து விடுபடும். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய், கேரட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். சாதம் வெடிச்சான்னு பார்க்கலாங்களா? வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் சாதம் வேகட்டும். இதுவும் வேகட்டும். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது அவ்வளோதான். நம்ம அவரைக்காய் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி. அப்போ இது உப்பு காரெல்லாம் நக்கி பார்த்துக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி. இங்கே பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு முட்டை வேணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாப்பாடு, குழம்பு வித் சைட் டிஷ். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.